அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத் நாளில், மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகளை எடை போடுகின்ற மீசான் தராசை அல்லாஹ் வைத்திருப்பான். மீசான் தராசு. அப்ப அந்த தராசுல வலதுபுறத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான அமல்களை அல்லாஹ் வைக்க சொல்வான். இடதுபுறத்திலே தீமைகளை அல்லாஹ் அந்த தராசில் ஒரு பகுதியிலே வைக்க சொல்வான். எப்பொழுது நன்மையான தராசு கனத்தால் தாழ்ந்து விடுமோ, கனத்தால் தீமைகளை விட நன்மையான தராசு வெயிட் அதிகமாக்கப்பட்டு தாழ்ந்து விடும் என்று சொன்னால் அந்த மனிதன் சொர்க்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இப்ப நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள், எந்த மனிதன் மீசானுடைய தராசிலே நன்மையான அமல்கள் கனமாக்கப்படுகின்ற விரும்புகின்ற மனிதர்கள் இரண்டு வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். அந்த 2 வார்த்தைகள் மீசானுடைய நன்மையான தராசை கனத்தை அதிகப்படுத்துவதாக நபிகளார் கூறுகிறார்கள். என்ன 2 வார்த்தை? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். 2 வார்த்தை நல்லா கவனிச்சுக்கங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த வார்த்தை எங்க எழுதி போட்டுருக்குன்னு சொன்னா, உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய கஅபத்துல்லாவிலே மேலே போர்த்தப்பட்டிருக்கின்ற கிஸ்வா என்கிற அந்த கருப்பு துணியில அழகா எழுதியிருப்பாங்க. அது உத்து பார்த்தா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த கருப்பு கலரோடு கருப்பு நிறத்தில் எழுதப்பட்ட வார்த்தை மிக உயர்ந்த வார்த்தை. எனவேதான் அது உயர்ந்த வார்த்தையாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கலிமாவை அதிகமாக ஓதி மீசானுடைய தராசில் கனத்தை அதிகப்படுத்துகிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.